பிக் பாஸ் சீசன் 7ல் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சொல்கிற ஒரு விஷயத்தால் மாயா வந்து ஷாக் ஆகி அப்படியே உட்காடுறாங்க. அப்படி விஜய் என்ன விஷயம் சொன்னார், ஏன் மாயா ஷாக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே 75வது நாளை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால ஜாலியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவும் மாயாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி வந்து இப்போ வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. 75வது நாள் வந்து நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரீயாக தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா பிரதீப் ஆண்டனி இருந்தாருன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ காலியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாயா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா பிரதீப் ஆண்டனி வெளியே போனதுக்கு மெயின் காரணங்களில் ஒருத்தவங்களா மாயாவும் இருக்காங்க. பூர்ணிமா, ஜோவிகா, நிக்சன் கூட எல்லாம் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்து பிரதீப்பை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. பிரதீப் வந்து தன்னோட தரப்பு நியாயத்தை பேசக்கூட விடலை. அந்த அளவுக்கு பிரதீப்க்கு வந்து அநியாயம் நடந்திருக்கு பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் தான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வெளியே இருந்து வந்த விஜய் வந்து இப்படி சொல்கிறது வந்து மாயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னடா இது, இவனை வெளியே அனுப்பி இவ்வளோ நாள் கழிச்சும் வந்து அவனை பற்றி பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஷாக் வந்து மாயா கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சுது. விஜய் வந்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே போகிற போக்கில் இதை வந்து பேசிட்டு போகிறது வந்து இன்னுமே வந்து மாயாவுக்கு சோகத்தையும் பயத்தையும் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரதீப் ஆண்டனியுடைய பேச்சு வந்து அவர் வெளியே போய் இவ்வளோ நாள் கழிச்சும் வந்து பிக் பாஸ் வீட்டில் ஒலிக்குது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.